ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு யூஸ் பண்ணி அதில் அடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு கூடவே ரவை 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரவை எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கோதுமை மாவை நம்ம கரைக்கும் பொழுது கட்டி கட்டியாக வரும். அந்த கட்டி கட்டியாக வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு சால்ட்டு, அரிசி மாவு இது ரெண்டையும் ஆட் பண்ணி மாவுக்கு கரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி தோசை வர்ற அளவுக்கு கரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய், குட்டியாக இஞ்சி தோல் சீவிட்டு அதோட ஆட் பண்ணி அதை அரைச்சிட்டு இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை பேனில் போட்டு வதக்கி மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். நல்லா இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் தக்காளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.